திரு கலை இதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு உத்வேகம் தரத்துக்கான ஒரு வாய்ப்பு, அதுவும் அதிமுகவுடைய பலமான பகுதிகளில் ஒன்றுன்னு கருதக்கூடிய கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல், இதுலையும் அதிமுக புறக்கணிப்பது அப்படிங்கிறது திரு கோட்டீஸ்வரன் சொன்னது போல ஒரு சிக்னல்ஸ் தானே கொடுக்கும். வணக்கம். இதுல கட்சிகள் அப்பப்போ மாறி மாறி முடிவு எடுக்கிறாங்க. இடைத்தேர்தல்கள்ல போட்டியிடுவதில்லை என்று ஒரேடியா முடிவும் எடுக்கிறது இல்லை. அப்பப்போ மாறுறாங்க. விக்கிரவாண்டியில போட்டியிடுவதில்லை என்று சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஈரோட்ல போட்டிட்டாங்க. கன்சிஸ்டன்சி இல்ல. அதே தேர்தல் ஆணையம் தான், அதே ஆளுங்கட்சி தான். ஆமா, அது எனக்கு தெரிஞ்சா போட்டிட்டு இருக்கணும். ஏன்னா விக்கிரவாண்டியில போட்டி போடாதனால அதிமுக வாக்குகள் எந்த கட்சிங்கிற கேள்வி வருது. அது திமுகவுக்கு அதிகமா போயிருக்கோ அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அப்ப அதிமுக அனுதாபிகள் சொல்றது திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்கிற அந்த விஷயம். பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க. இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வருது இல்லையா, அதை அவாய்ட் பண்ணணும்னா அது நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம். அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் கணிசமா திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தது. அது இன்னும் என்ஃபோர்ஸ் ஆயிடாதான். அதான் நான் சொல்ல வரேன். அந்த அபாயத்தை தடுப்பதற்கு போட்டியிடலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, நிச்சயமா உறுதியா தோற்போம் என்ற ஒரு தேர்தலில் போட்டியிடுவது என்பது, தேர்தல் எதுக்காக போட்டி போடுறாங்க? சண்டை செய்வது அவசியம் இல்ல, களத்துக்கு போறது அவசியம் இல்ல. அதுக்கு தானே கட்சிகள் இருக்கிறாங்க. தோத்துதான் போவோம். கண்டிப்பா இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதுவும் இப்ப இருக்கிற திமுக ஆட்சியில அவங்க பெரிய அளவுக்கான முயற்சிகளை செய்யறாங்க. நிச்சயமா வெற்றி பெற விட மாட்டாங்க. கடந்த ஈரோடு இடைத்தேர்தலையே அவங்க பலமான பகுதியில் தான் நீங்க சொன்னீங்க. அப்பயும் பலமான பகுதி தான். 25% வாக்குகள் தான் வாங்க முடிஞ்சுச்சு. அவங்க டெபாசிட் வாங்கினதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த அராஜகத்துல திமுக இறங்கினாங்க. இப்ப காங்கிரஸ் நிக்கிற, திமுகவே நிக்குது. அதனால இன்னும் அதிக அளவுக்கான அராஜகத்துல அவங்க இறங்குவாங்க. பட் ஆனா என்ன பர்செப்ஷன் வலு பெறும்? அதாவது திமுகவுக்கு எதிர யாருமே இல்ல, திமுகவுக்கு எதிரிகளே இல்ல அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் தானே வரும். திமுகவை எதிர்கொள்ள எல்லாரும் அஞ்சுறாங்கிற ஒரு பர்செப்ஷன் வரும் தானே. திமுக ஒரு பக்கம் வந்து அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு களத்துல சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம். இன்னொரு பக்கம் களத்தில் எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு வரும்பொழுது புறக்கணிக்கும் போது என்ன இம்ப்ரெஷன் வரும்? திமுகவுக்கு எதிர எதிரியே இல்ல, எல்லாரும் அஞ்சுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பர்செப்ஷன் வலு பெறுந்தேன். திமுக மக்கள் செல்வாக்கு இழந்திருக்குது பெருமளவுக்குங்கிறத ஒரு இடைத்தேர்தல் சுட்டி காட்ட முடியாது. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிறது ஒரு எழுதப்படாத வித்தியா மாறிடுச்சு. ஆர்கே நகர் வந்துச்சு இல்லையா, ஒரு அன்பாப்புலரா ஒரு என்டிட்டி இருக்குன்னா ஆர்கே நகர்ல என்னன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாம்ல. இப்படி அவங்க சொல்வது போல திமுக ரொம்ப அன்பாப்புலரா இருக்குன்னா அதை சோதித்து நிரூபிக்கிறதுக்கான களம் இது இல்லை. அதுவும் அதிமுகவுடைய கோர் பெல்ட் இல்லை. அது கரெக்ட். அந்த மாதிரி போட்டி போடணும்னு தான் நான் சொல்றேன். அது சில காரணங்களுக்காக புறக்கணிப்பதும் நியாயமா இருக்குது. உதாரணமா இதுல படுதோல்வி அடைஞ்சாச்சுன்னா அது வந்து அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் ரெஃப்ளெக்ட் ஆகலாம். அது இந்த பயமும் அவங்களுக்கு இருக்கும்.